السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழனைக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டி விரும்பி கேட்ட பரக்கத்தினுடைய மாதத்தினுடைய முதல் மாதத்தை நிறைவு செய்து இரண்டாவது மாதமாகிய ஷாபான் மாதத்தினுடைய முதல் தினத்திலே முதல் ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இரண்டு மாதத்தினுடைய நிறைவான பரக்கத்துகளை நிறைவாக பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்தருவானாக. ரமலானை முழுமையாக அடைந்து அந்த மாதத்திலே நோயோடு இல்லாமல் ஆரோக்கியமாக அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய சீதேவிகளுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தருவானாக. கண்ணியமிக்கவர்களே, உலகத்திலே அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்க்குகள், நியமத்துகளை பெறுவது என்பது ஒரு பக்கம் இருக்க, அந்த நியமத்துகளை அனுபவிப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம். நியமத்திலே அல்லாஹ் வழங்கிவிட்டால் அதை அனுபவிப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என்றால் அந்த நியமத்தை வழங்கியும் கூட நம்மால் எந்த விரோதமும் இல்லாத வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். அல்லாஹ் உணவை தருகின்றான், தண்ணீரை தருகின்றான். அந்த உணவை சாப்பிடுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இதுதான் அல்லாஹ் தரக்கூடிய தௌஃபீக். உணவையும் தந்து அதை சாப்பிடக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்து விட்டால் அது மிகப்பெரிய பாக்கியம். அதே போன்றுதான் புனிதமான நாட்கள் வருவது பெரிதல்ல, அந்த நாளை அடைந்திருப்பதும் பெரிது கிடையாது. அந்த நாட்களில் அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபடுவது, அவருடைய பொருத்தத்தை பெறுவது, அந்த அனுபவிப்பு என்ற வார்த்தை இருந்தால்தான் அது சுவையான ஒன்றாக அமைந்திருக்கும் என்பதை மேல்மக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ் திருமறையிலே இப்படி சொல்வான்: ஒமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். என்னுடைய தௌஃபீக் இல்லாமல் எந்த விஷயத்திலையும் எந்த முழுமையும் கிடையாது என்பதை அல்லாஹ் திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சஹாபி சொல்கின்றார்கள் ஒரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே சஹாபா பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே அந்தலூஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்பெயின் நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய அந்த நாட்டிலிருந்து அந்த ஊரை சார்ந்த மக்கள் இரண்டு நபர்கள் வருகின்றார்கள். வந்தவர்கள் இருவரும் ஒரே நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து கலிமாவை ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஈமான் கொள்கின்றார்கள், முஸ்லிமாக மாறிவிடுகின்றார்கள். அந்த மக்கள் குறிப்பிட்ட காலம் கரைகின்றது. ஒரு மனிதர் இபாதத்திலே நிறைவான கவனத்தை செலுத்துகின்றார். அந்த மனிதர் சில காலங்கள் கழிந்ததற்கு பின்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மற்றொருவர் அல்லாஹ்வின் பாதையிலே போரிடுகின்றார். அந்த போரிலேயே அவர் ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய வீர மரணத்தை அடைகின்றார். இந்த இருவரும் ஓராண்டுக்கு பின்பாக மரணிக்கின்றார்கள். ஷஹீதான மனிதர் ஓராண்டுக்கு முன்பாக இறந்து விடுகின்றார். சாதாரணமான அமல்களை செய்த அந்த மனிதர் ஒரு வருடத்திற்கு பின்பாக இறக்கின்றார். இந்த இரண்டு பெருமக்களையும் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா கனவிலே காணுகின்றார்கள். கனவிலே கண்டு அவர்கள் மூவரும் சேர்ந்து சொர்க்கத்தின் வாசலிலே நிற்பதாக கனவுகின்றார்கள். அந்த சொர்க்கத்திலிருந்து ஒருவர் வெளியே வருகின்றார். வந்தவர் ஓராண்டிற்கு பின்பாக இருந்த சாதாரணமாக மரணித்த அமல்களை செய்து மரணித்த அந்த மனிதரை சொர்க்கத்திற்குள்ளாக முதல் நபராக அழைக்கின்றார்கள். அந்த நபர் சென்று விடுகின்றார்கள். அவர்கள் சென்ற சில நேரங்களுக்கு பின்பாக
வீர மரணமடைந்த ஷஹீதான அந்த மனிதரை உள்ளே அழைக்கின்றார்கள். அவரும் செல்கின்றார்கள். இருவரும் சென்றதற்கு பின்பாக மூன்றாவதாக அந்த மனிதர் சொல்கின்றார், உங்களுக்கான அவகாசம் இருக்கின்றது, இன்னும் நேரம் வரவில்லை, சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படவில்லை, தாங்கள் செல்லலாம் என்பதாக அந்த கனவிலே காட்டப்படுகின்றது. இந்த சஹாபி அதிகாலையிலே விழித்த வண்ணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், ஆச்சரியமான கனவு. இருவரும் ஒரே நேரத்திலே இஸ்லாத்தை தழுவினார்கள். ஒரு நபர் இபாதத் செய்து கொண்டே இருந்தார், இன்னொரு நபர் போர்க்களத்திலே கலந்தார், ஷஹீதாகி விட்டார். ஷஹீதான மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை உடனடியாக வழங்கி விடுகின்றான். ஆனால் ஷஹீதான மனிதரை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே பிந்தி அழைப்பதாக நான் பார்க்கின்றேனே, என்ன காரணம் என்பதாக கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்கின்றார்கள், தோழரே, உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே வீர மரணமடைந்த அந்த சஹாபியை விட ஓராண்டு பிந்தி இருந்தார் அல்லவா, அவர் வாழும் நேரத்திலே நிறைய அமல்களை செய்திருக்கின்றார், ஜகாத்தை வழங்கி இருக்கின்றார், நிறைய நோன்பை நோட்டிருக்கின்றார், ஓராண்டுகள் ரமலான் முழுக்க அல்லாஹ்வை நின்று வணங்கி இருக்கின்றார், நோன்பு வைத்திருக்கின்றார். இந்த இபாதத் என்பது வானம் பூமிக்கு மத்தியிலே உள்ள நிறைவான தொலைவை சார்ந்தது, நிறைவான அமல்களை பெற்றுத்தரக்கூடியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், உமக்கு இதிலே என்ன ஆச்சரியம் இருக்கின்றது, ஓராண்டுகள் நிறைவான அமல்களை செய்திருக்கின்றார் அல்லவா, அந்த அமலின் காரணத்தினால் அவர் முன்னால் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு காரணமாக அமைந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம். துபைர் இப்னு அம்ர் இப்னு தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் கஅபாவிற்காக தவாப் செய்வதற்காக, உம்ரா செய்வதற்காக கஅபாவிற்குள்ளாக வருகின்றார்கள். வந்தவரை அரபு நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய குறைஷியர்கள் மிக ஆரவாரமாக வரவேற்கின்றார்கள். வரவேற்பு மிக பிரமாண்டமாக இருக்கின்றது. அந்த மனிதர் ஆச்சரியப்படுகின்றார், தௌசி கூட்டத்தை சார்ந்த பெரிய மனிதருக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கின்றதா என்பதாக ஆச்சரியப்படுகின்றார். அந்த மனிதரை அபூஜஹலும் சந்திக்கின்றான். அபூஜஹல் சொல்லுகின்றான், இந்த ஊரிலே முகம்மது என்பதாக ஒருவர் இருக்கின்றார், அவருடைய பேச்சை கேட்டு விடாதே, அவருடைய பேச்சை கேட்டால் குடும்பத்தை பிரித்து விடுவார், ஊர் மக்களை பிரித்து விடுவார் என்பதாக நல்ல மனிதரை, ஈரோட தலைவரை பார்த்து தரக்குறைவான செய்திகளை அந்த அபூஜஹல் சொல்லுகின்றான். இந்த செய்திகளை கேள்விப்பட்ட துபைர் இப்னு அம்ர் இப்னு தௌசி அந்த மனிதர் கஅபாவை தவாப் செய்கின்றார். தன்னுடைய இரண்டு காதுகளிலையும் பஞ்சை வைத்துக் கொள்கின்றார். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுக்களை கேட்டுவிடக் கூடாது, நாம் கடன் புரண்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த மனிதர் காதிலே பஞ்சு வைத்த விதமாக கஅபாவை தவாப் செய்கின்றார். கஅபாவிலே அமல்களை செய்கின்றார். இப்படி செய்யக்கூடிய அந்த செயலருக்கு மத்தியிலே திடீரென்று பார்க்கின்றார், எல்லோரும் செய்யக்கூடிய அமலை விட தனியாக ஒரு வாலிபர் ஒரு அமலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் பார்ப்பதற்கு ஆச்சரியமாக அந்த செயல் தென்படுகின்றது. எல்லோரும் செய்வதை விட அந்த வாலிபர் செய்வது திருந்த செய்யக்கூடிய காரியமாக அந்த அமல் இருப்பதை இந்த மனிதர் பார்த்துவிட்டு ஓடோடி அவர்களுக்கு பக்கத்திலே செல்கின்றார்கள். அவர்கள் தொழுது முடியும் வரை அருகாமையிலே நிற்கின்றார்கள். அவர்கள்தான் ஈரோட தலைவர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் தொழுது முடிந்த மாத்திரத்திலே அவரிடத்திலே கேட்கின்றார்கள், வாலிபர் அவர்களே, தொழுதீர்களே, மற்றவர்கள் தொழுவதை விட தாங்கள் தொழுவது சற்று வித்தியாசமாக சட்ட முறைகளை பேணி தொழக்கூடிய தொழுகையாக தென்பட்டது. தாங்களை பார்ப்பதற்கு பிறரை விட பிரகாசமாக தோன்றுகிறீர்கள், தங்களுடைய செயல்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கின்றது, என்ன காரணம் என்பதாக கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்கின்றார்கள், தோழரே, சட்ட விதிமுறைகள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் விதியாக்கி இருக்கின்றார். சட்டங்களை தெரியாமல் அமல்களை செய்தால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதாக அந்த மனிதரை பார்த்து சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய வார்த்தைகள் அந்த மனிதருக்கு உள்ளத்தை ஈர்க்கின்றது. அவர் ஈமானை சுவைப்பதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வால் வழங்கப்படுகின்றார். அந்த மனிதர் உடனடியாக கேட்கின்றார், நீங்கள் யார் என்பதாக கேட்கின்றார்கள். நான் தான் முகம்மது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலை சொல்ல அந்த மனிதர் இவ்வளவு நேரமாக
ஒரு ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு என்னுடைய அமல்களை எல்லாம் வீணடித்து விட்டேனே, உங்களுடைய பேச்சை கேட்க கூடாது, கேட்டால் குடும்பத்தை பிரித்து விடுவீர்கள், ஊரை பிரித்து விடுவீர்கள், பிரிவினைக்காரர் என்பதாக உங்களை பற்றி அபூஜகல் மிக தப்பான செய்திகளை இடத்திலே சொல்லிவிட்டான். அதன் காரணத்தினால் 2 காதுகளிலையும் பஞ்சை அடைத்து வைத்து இவ்வளவு நேரமாக காபாவை தவாப் செய்தேன் என்பதாக சொல்லி அவர் பஞ்சை தூரை தூக்கி எறிகின்றார். எறிந்த அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை கொஞ்சம் கொஞ்சமாக காதிலே வாங்குகின்றார். காதிலே வாங்கியவர் குர்ஆனுடைய வசனங்களை சில தினங்கள் அங்கேயே அமர்ந்து மரணம் செய்கின்றார். நிறைய மார்க்க செய்திகளை கற்றுக்கொள்கின்றார். கற்றுக்கொண்டதற்கு பின்பாக ஊருக்கு செல்லும் நேரத்திலே அனுமதி வாங்குகின்றார். யா ரசூலல்லாஹ், நான் ஊருக்கு செல்கின்றேன், என்னுடைய குடும்பத்தை சார்ந்த சவுதி குடும்பத்தை சார்ந்த மக்களுக்கு மார்க்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுப்பதற்கான அனுமதி இருக்கின்றதா என்பதாக கேட்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அனுமதியை வழங்குகின்றார்கள். அந்த மனிதர் மீண்டும் கேட்கின்றார், என்னுடைய கூட்டத்தாரிடத்திலே செய்தியை சொல்வதற்கான ஒரு அத்தாட்சியை தாருங்கள் என்பதாக கேட்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், யா அல்லாஹ், இவருக்கான ஒரு அடையாளத்தை அத்தாட்சியை வழங்கிவிடு என்பதாக துஆ செய்கின்றார்கள். இந்த மனிதர் தன்னுடைய கூட்டத்தை சார்ந்த மக்களிடத்திலே செல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் காரணத்தினால் இந்த சஹாபியினுடைய ஒரு கண் பகுதியிலே அல்லது 2 கண் பகுதியிலே மிக பிரகாசமான ஒளிவு தென்படுகின்றது. இந்த ஒளிவுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவர்களுக்கு அடையாளமாக வழங்கிய அந்த நியமத். இந்த நியமத்தை வைத்து அந்த கூட்டத்தை சார்ந்த தன்னுடைய பெற்றோர் உட்பட அனைத்து மக்களுக்கும் மார்க்க செய்திகளை சொல்லுகின்றார்கள். அந்த மக்கள் யாருமே ஈமான் கொள்ளவில்லை, ஒரே ஒரு நபரை தவிர. அந்த நபர்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டுமே ஈமான் கொள்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சமூகத்திற்கு அவர்களை அழைத்து வருகின்றார்கள். வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தௌஹீ கூட்டத்தை சார்ந்தவர்கள் குடிக்கின்றார்கள், விபச்சாரம் செய்கின்றார்கள், ஹராமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள், நன்மையை ஏற்பதற்கு முன்வருவது கிடையாது என்பதாக சொல்லும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்காக வேண்டுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்பத்தினருடைய கூட்டத்தாருடைய நல்வாழ்விற்காக துஆ செய்யுங்கள் என்பதாக சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துஆ செய்கின்றார்கள். யா அல்லாஹ், நான் இருக்கும் காலத்திற்குள்ளாகவே தௌஹீ கூட்டத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கான சந்தர்ப்பங்களை வழங்கிவிடு என்பதாக துஆ செய்கின்றார்கள். அந்த துஆவினுடைய பலாபலன் இந்த சஹாபி ஊருக்கு செல்கின்றார்கள். தன்னுடைய கூட்டத்தை சார்ந்தவிடத்திலே செய்திகளை சொல்கின்றார்கள், ஈமானை எத்தி வைக்கின்றார்கள். அந்த மக்கள் 80 குடும்பத்தை சார்ந்தவர்கள், குறிப்பிட்ட அந்த கிராமத்தை சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் ஈமான் கொள்கின்றார்கள். ஈமான் கொள்வதற்கு பின்பாக அந்த மக்களோடு சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சமூகத்திற்கு வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே ஈமான் கொண்டு விட்டார்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபிக்காக வேண்டி அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக நிறைவான துஆவை செய்கின்றார்கள். அந்த துஆவை பெற்ற குடும்பமாக தௌஹீ குடும்பம் மாறியது என்பதை பதிவு ஷரீஃபிலே பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி முழுமையான துஆவை பெற்றிருக்கின்றார்கள். காபாவிற்கு வரும் நேரத்திலே காபாவிற்கு வரும் பாக்கியத்தை பெற்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உபதேசத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்பை பெறவில்லை. அபூஜகல் பெற வைக்கவில்லை. காதிலே பஞ்சை வைத்து மறைத்து செல்லுமாறு சொன்னால் அவ்வாறே செய்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொற்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினான். அந்த தௌஃபீகை கொடுத்தார். அந்த தௌஃபீகை பெற்றதற்கு பின்பாக இந்த சஹாபி கிட்டத்தட்ட 6000 ஹதீஸ்களை மரணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக மிகப்பெரிய ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஈமானுடைய பட்டியலிலே இடம் பெற்றிருக்கின்றார்கள். இவருடைய குடும்பத்தை சார்ந்த 80 குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருந்த அந்த சபையிலே ஒரு செய்தியை ஆச்சரியமாக சொல்கின்றார்கள். தோழர்களே, உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதர் கடற்கரை ஓரத்திலே
வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த மனிதர் 500 ஆண்டுகளாக கடற்கரை ஓரத்திலேயே உயரமான திண்ணை இருக்கிறது. அந்த திண்ணையிலே அவர் தங்கி இருக்கின்றார். மாலை நேரத்திலே கீழே இறங்குவார். கடலை சுற்றிருக்கக்கூடிய அந்த கடல் உப்பான காற்றுகளுக்கு மத்தியிலே, உப்பான தண்ணீருக்கு மத்தியிலே அவருக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக ஒரு நீரூற்றை அல்லாஹ் வழங்கியிருந்தார். அந்த நீரூற்றிலிருந்து வரக்கூடிய மதுரமான தண்ணீரை அவர் குடித்துக் கொள்வார். அந்த தண்ணீருக்கு அருகாமையிலே மாதுளம் செடியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த மாதுளம் செடியிலிருந்து வரக்கூடிய கனிகளை மாலை நேரத்திலே இந்த மனிதர் கீழே வருவார். கடற்கரை ஓரத்திலே வந்து அந்த மதுரமான தண்ணீரை குடித்து மாதுளம் பழத்தை சாப்பிட்டு விட்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு அவர் சென்று வருவார். இவ்வாறு 500 ஆண்டுகள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தார். அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்பார், யா அல்லாஹ், என்னுடைய உயிரை கடைசி நேரத்திலே சஜிதா செய்த நிலைமையிலேயே நான் மரணிக்கக்கூடிய தௌஃபீகை தா என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்டார். அல்லாஹ் தஆலா அவர் கேட்ட விதமாகவே அவருடைய கடைசி நேரத்தை சஜிதா செய்த நிலைமையிலேயே, தொழுகையில் இருக்கும் நிலைமையிலேயே அல்லாஹ் தஆலா மரணத்தை கொடுத்தான். மரணத்தை கொடுக்கப்பட்ட அவரை மலக்குமார்கள் சொல்கின்றார்கள், இந்த மனிதர் சஜிதா செய்த நிலைமையிலேயே அல்லாஹ்வை சந்தித்தார் மட்டுமல்ல, யா அல்லாஹ், மறுமையிலே எழுப்பும் நேரத்திலே சஜிதா செய்த நிலைமையிலேயே என்னை எழுப்பு என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார். அந்த மனிதரை அதே நிலையிலேயே நாங்கள் கண்டோம் என்பதாக மலக்குமார்கள் சொன்னதாக அதற்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக என்னிடத்திலே சொன்னார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். தோழர்களே, 500 ஆண்டுகளாக அல்லாஹ்வை கடற்கரை மணலிலே அந்த உப்பு காற்று படியக்கூடிய அந்த இடத்திலிருந்து அல்லாஹ்வை வழங்கிய கனிமைகளே வழங்கிய அவர் எவ்வளவு உயர்வை பெற்றவர் என்பதை தாங்கள் அறிவீர்களா என்பதாக கேட்டுவிட்டு சொல்கின்றார்கள். அந்த மனிதர் 500 ஆண்டுகளை நிறைவு செய்து அமல்களை முழுமைப்படுத்திய அவர் அல்லாஹ்வை சந்திக்கின்றார். சந்திக்கும் நேரத்திலே அல்லாஹ் சொல்கின்றார், தோழரே, என்னுடைய கருணையின் காரணத்தினால் சொர்க்கத்திற்கு செல் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அந்த மனிதர் கேட்கின்றார், யா அல்லாஹ், 500 ஆண்டுகளாக உன்னை வணங்கினேனே, அந்த வணக்கம் எல்லாம் என்னவாயிற்று? அந்த வணக்கங்களை விட்டுவிட்டு என்னுடைய கருணையின் காரணத்தினால் சொர்க்கத்திற்கு செல் என்பதாக என்னை சொல்லுகின்றாயே, அமல்கள் வீணானதா என்பதாக அந்த மனிதர் கேட்க, அந்த ஆபிது அந்த வணக்கசாலி கேட்க அல்லாஹ் சொல்கின்றான், இந்த மனிதரை நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். நரகத்திற்கு அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த வழியிலேயே கடுமையான தாகம் ஏற்படுகின்றது. தாகம் தாகம் என்பதாக கத்துகின்றார். அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சொல்கின்றார்கள், நரகத்தினுடைய பாதுகாவலர்கள் சொல்கின்றார்கள், தண்ணீர் வேண்டுமென்றால் ஒரு விடக்கு வெந்நீர் கிடைக்கும். அதுவும் மனிதனுடைய வெந்து வெளியே வரக்கூடிய சீரும் சலம்பும் நிரம்பிய அந்த சுடுதண்ணீர் தான் கிடைக்கும் என்பதாக சொல்ல பரவாயில்லை என்பதாக இந்த மனிதர் கேட்கின்றார். அதற்கான கிரயம் என்ன தெரியுமா? 500 ஆண்டுகளுடைய அமல் தந்தால் ஒரு விடக்கு சுடுதண்ணீர் சீர் சலம் நிரம்பிய அந்த சுடுதண்ணீர் கிடைக்கும் என்பதாக மலக்குமார்கள் சொல்ல, இவருடைய தாகம் தீராத காரணத்தினால், தாகத்தினுடைய உச்சகட்டத்திலே சென்றதன் காரணத்தினால் என்னுடைய 500 அமலை பெற்றுக் கொள்ளுங்கள், ஒரு விடக்கு அந்த தண்ணீரை தாருங்கள் என்பதாக வாங்கி அந்த தண்ணீரை குடிக்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை மீண்டும் சொர்க்கத்திற்கு அழைத்து வாருங்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே அல்லாஹ் சொல்வான், மனிதா, நீ 500 வருடங்கள் அமல் செய்திருக்கின்றாய், அந்த அமலை வைத்துக் கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லுகின்றாயா என்பதாக அல்லாஹ் கேட்பான். அந்த மனிதன் தலையை கீழே தொங்க போட்டுக் கொண்டு அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே பணிந்தவனாக சொல்வான், யா அல்லாஹ், என்னுடைய 500 வருட அமல்கள் ஒன்றுக்குமே ஆகாது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நரகத்தினுடைய சீர் சலம் நிரம்பிய அந்த ஒரு விடக்கு சுடுதண்ணீருக்குத்தான் என்னுடைய அமல்கள் சமமாகவே தவிர உன்னுடைய கருணையின் காரணத்தினால்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்பதை நான்
நான் தெரிந்து கொண்டேன். இனிமேல் இரண்டாவதாக பேசுவதற்கு நான் வரவில்லை. உன்னுடைய கருணையின் காரணத்தினால், உன்னுடைய தௌபீக்கின் காரணத்தினால் என்னை சொர்க்கத்திற்குள்ளாக அனுப்பிவிடுவதாக அவன் கெஞ்சுவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வினோதமான செய்தியாக சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சொல்லி காண்பித்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எனவே புனிதமான மாதங்கள், நாட்கள், புனிதமான நேரங்கள் வருவது பெரிதல்ல, அதை அனுபவித்து வாழ்வது என்பது அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய தௌபீக். உறவை தந்த அல்லாஹ் சாப்பிட வைப்பதை போன்று, தண்ணீரை தந்த அல்லாஹ் நம்மை குடிக்க வைப்பதை போன்று அதுவும் பாக்கியம்தான். எனவே ரமலானுடைய மாதத்தை நெருங்கி இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா ரமலானை முழுமையாக அடையும் தௌபீக்கை அல்லாஹ் தருவானாக. ரமலானை அடைவது மட்டுமல்ல, அந்த மாதத்திலே நிறைவான அமல்களை முழுமையாக செய்து அதனுடைய ருசியை முழுமையாக அனுபவித்து வாழக்கூடிய சீரடிகளாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்தருவானாக. ரமலானுடைய காலங்களிலே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய உத்தமமான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து எல்லா நன்மைகளையும் ஈருலகத்திலையும் அல்லாஹ் நிறைவாக தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.